கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினமுறை தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 16 வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று தாவீது ராஜா திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறார். தன் வாழ்க்கையினுடைய அனுபவ மொழிகள் தான் இந்த வசனம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போம். என்னென்ன, ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டீங்க, ஆண்டவரே அந்த வாழ்வினுடைய வழியை நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழணும், என்ன காரியத்தை செய்யணும் என்பதை குறித்தான அந்த வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரே என்று ஒரு ஜெபிக்கிற, நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டம் சித்தம் இதுவே என்று ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மொத்தத்தில் எல்லா விதமான வாழ்வினுடைய வெற்றியின் அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே படைத்த தெய்வம் என்னை ஏன் படைத்தார், எதற்காக படைத்தார் என்ற அந்த வெளிப்பாட்டினை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கலாம். அடுத்து அப்படி நாம் ஜெபித்து அவர் காட்டுகிற பாதையில நாம் செல்லும் போது என்ன நடக்கிறது என்றால், அவருடைய சமூகத்துல அவருடைய முன்னிலையில நமக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்குமா. ஏனென்றால் அவர்தான் நமக்கு வழியை காட்டிட்டாரே, அந்த பாதையில் செல்லும்போது அவர் தான் நமக்கு முன்னால் போகிறாரு. ஆகவே அந்த பாதையில் நாம் செல்ல செல்ல நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அது மட்டுமல்ல, அவருடைய வலது பக்கத்தில் நமக்கு எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆகவே எந்த விதத்திலும் அவர் காட்டுகிற பாதையில் நாம் போக 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 எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடியும். ஆகவே அன்பானவர்களே, அடிப்படையான ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை இந்த பூமியில படைச்சிங்க, என்னை படைத்தது நோக்கத்தையும் திட்டத்தையும் வாழ்வுக்குண்டான வழியையும் எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். அவர் பாதை காட்டுவார். அந்த பாதையிலே நித்தியமான பேரின்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கிய, சுகம், செழிப்பு உண்டு. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கை எப்படி என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கும்போது அந்த பாதையை நீர் காட்டுகிறீர். அதன் வழியாக செல்லும் போது நாங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைகிறோம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனசும் ஆண்டவரே என்று சொல்லி தங்கள் வாழ்வை குறித்து தேவ திட்டம் என்ன என்று கேட்பதில் தீவிரப்படுவார்களாக. ஒவ்வொருவரும் நன்மையை பெற்று சுகவாழ்வு வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.